Ellarkum vanakkam, virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. And oh my god, like really I am still in like ஒரு பெரிய ரியலைசேஷனே எனக்கு நடந்துச்சுங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு நீங்க நினைக்கலாம். பட் எனக்கு நிஜமாவே இட் இஸ் அ மேட்டர். என்னன்னா ஐ திங்க் வித் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் செஃபோரா, நைகா, டீரா பியூட்டி அண்ட் வாட் நாட் நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பத்தின நாலேஜோ இல்ல பத்தின ரீசர்ச்சோ இஸ் சோ லிமிட்டெட் டு லைக் தீஸ் மெயின் ஸ்ட்ரீம் மேக்கப் பிராண்ட்ஸ் ஆர் வாட் எவர் பிராண்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் தீஸ் சைட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கடைகளுக்கு நம்ம போவோம், அங்க மேக்கப் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நான் அந்த பக்கம்லாம் போகவே மாட்டேன். பிகாஸ் somehow இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி I was sticking to beauty brands that were like really famous abroad that was being introduced to Chennai. இல்லனா செஃபோராக்கு போகும்போது அங்க இருக்கிற ஸ்டாஃப் எனக்கு ஏதாவது காமிச்சாங்கன்னா முன்னாடி அதே ஹெல்த் அண்ட் க்ளோவா இருந்தது. Then it became Nykaa, Tira and now it's like even the beauty influencers on YouTube and stuff like that அவங்க என்ன காட்டுறாங்களோ அவ்வளவுதான் என்னோட நாலேஜா இருந்துச்சு. But randomly I took a chance at Pondi Bazaar's W. So W is a brand that I think we are quite familiar with in நினைக்கிறேன். நான் அது பல வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். It's like a women's clothing store. So நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் வெஸ்ட் சைடும் Wவும் சேம் அப்படின்ட்டு. பட் இட்ஸ் நாட். வெஸ்ட் சைடு வேற, W வேற. W வந்து எக்ஸ்க்ளூசிவா விமென்ஸ்க்கான ஒரு ஸ்டோர். டாமினண்டா அவங்க கிட்ட வந்து இந்தியன், இண்டோ வெஸ்டர்ன் இருக்கும், சில வெஸ்டர்ன் டாப்ஸும் இருக்கும். Their clothing is quite on the expensive side. Of course அவங்களோட குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. It is like one of the high-end brands ன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ஒரு ரித்துகுமார் விட கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி ஒரு வியர்டான பிரைஸ் ரேஞ்சில் அது இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் சில பொருட்கள் எடுக்கும்போது என்னடா இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நமக்கு தோணும். ஸோ அந்த கடையில் வந்து ஆடிக்கு தே ஹேட் அ சேல் ஆர் இந்த சீசனுக்கு தே ஹேட் அ டிஸ்கவுண்ட் சேல் கோயிங் ஆன். ஸோ ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் முன்னாடி காலேஜ் படிக்கும்போதும் என்னவோ ஐவ் கான் இன் டு தேர் ஸ்டோர். தென் ஐ வாஸ் லைக் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் அந்த கடைக்கே போகாமல் இருந்தேன். சரி இந்த தடவை டிஸ்கவுண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிசைடட் டு வாக் இன் அண்ட் ஐ ஃபவுண்ட் சம் ரியலி குட் பீசஸ். discount they had was நீங்க ஒரு பீஸ் வாங்குனீங்கன்னா I think 30 or 40% discount. ரெண்டு பீஸ்க்கு மேல வாங்குனீங்கன்னா 50% discount. அங்க இருந்து I got 2 tops. But அதை தாண்டி what really shocked me and what I fell in love with was their makeup items. Like நான் ஒரு பேக் ஃபுல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். டாமினன்ட்லி அவங்க கிட்ட வந்து see when I say makeup it's not like அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. They don't have like a primer, a concealer, a setting spray அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. But they do have a makeup section and அங்க வந்து நிறைய nail polish இருந்துச்சு, lipsticks இருந்தது and like different categories, eyeshadow இருந்தது, சில palettes, they had blush and ஒரு face palette அவங்க கிட்ட இருந்தது which had like blush, highlighter and contour and they had like some compacts and everything. I'm not saying that you know அவங்களோட ஷேட் ரேஞ்ச் எல்லாம் சூப்பர்பா இருக்கு, அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் மஸ்ட் பை அப்படின்ட்டுலாம். பட் ஐ ட்ரைட் அவுட் தேர் லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் தே வர் சோ குட், பெட்டர் தென் சோ மெனி பிராண்ட்ஸ் தட் செல் லிப்ஸ்டிக்ஸ் ஆன் யூ நோ நைகா அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ அதனால இட் கைண்ட் ஆஃப் லைக் ப்ராடன் மை விஷன். ஐ செட் இனிமே நான் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதே தான் எனக்கு வெஸ்ட் சைட்லயும் நடந்தது. வெஸ்ட் சைடோட லிப்ஸ்டிக்ஸும் அங்க இருந்து சேல்ஸ் பர்சன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தே செட் இல்ல மேம் இது நல்லா இருக்கும், நாங்க போட்டு பார்த்துருக்கோம், நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. And believe me, நான் அதை ட்ரை பண்ணேன். ஒரு 2-3 days I've been using that West Side lipstick also. It's really good. The pigment is nice. It feels good on the lips and amazing. So அதனால இந்த தடவை வெஸ்ட் சைடோட காஸ்மெட்டிக் செக்ஷனும் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த டபிள்யூட காஸ்மெட்டிக் செக்ஷனும். இன்ஃபேக்ட் என்னோட கோ ஆக்டர் மீரா இருப்பாங்கல்ல, கோதையா நடிச்சாங்க தமிழும் சரஸ்வதியும்ல. ஸோ அவங்க வந்து மேக்ஸ் தெரியும்ல உங்களுக்கு, மேக்ஸ் ஷோரூம், அங்க வந்து ஒரு ஐலைனர் ட்ரை பண்ணாங்க. ஒரு தடவை அவங்க அதை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் எடுத்துட்டு வந்தாங்க. நாங்கெல்லாம் சும்மா கையில வரைஞ்சு பார்த்தோம், அதுவும் சூப்பரா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் there's a lot more to life and makeup guys. Okay, without any further delay, இன்னைக்கு நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக ஸ்வாட்ச் பண்ணி காட்ட போறேன். எல்லாத்த பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க, with no further delay, let's jump into the video. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட லிப்ஸ்டிக்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். தே ஹேட் அ ஃபியூ ரேஞ்சஸ். அதில் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எனக்கு பிடிச்ச ஷேட்ஸ் எல்லாமே பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஐ ஆல்சோ ரீட் அவுட் த ஷேட் நேம் ஜஸ்ட் இன் கேஸ் யூ வாண்ட் டு கோ அண்ட் பர்ச்சேஸ் இட் ஃப்ரம் தேர். பட் ஐ டோன்ட் ஹேவ் லிங்க்ஸ் டு தீஸ் ப்ராடக்ட்ஸ். செகண்ட்லி, நான் போகும்போது அங்கே ஆடி சேல் நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னு. தட் வாஸ் ஆல்சோ எக்ஸ்டெண்டட் டு தேர் மேக்கப் செக்ஷன் as well. ஸோ இதுலேயும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸில் எனக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைச்சது.
I think most of it I got 50% discount. One or two I got 30% discount, which was a crazy deal. So first நம்ம பார்க்க போறது வந்து W ஓட powder kiss lipstick. This is what the packaging looks like. So இது வந்து it is sold for 849 rupees each. ஆனா எனக்கு வந்து I got it at a crazy discount, and I am going to show you the shade Damsel. Look at it, it's really beautiful, guys. The color is so beautiful. That's Damsel. And it's a beautiful formula. In the powder kiss lipstick, especially from W, has a like a double thumbs up from me, because idu na veetukku vandu try kuda pannen. Super-ஆ இருக்கு. The feel is really good. நான் மேக்லயும் ஒரு பவுடர் கிஸ் ரேஞ்ச் இதுக்கு முன்னாடி இதை டக்குன்னு படிச்ச உடனே I was like, ஓ ஆமா மேக்ல கூட நம்ம பவுடர் கிஸ் ரேஞ்ச் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. I'm not gonna like compare with it. எனக்கு வந்து I don't have so much அறிவு to tell you இதுல இருக்கிற formulation, அதுல இருக்கிற formulation, ingredients, whatever. அவ்வளோலாம் எனக்கு அறிவு இல்ல. ஆனா போடுற ஃபீல் அளவுக்கு எனக்கு தெரியும். அதுல வந்து I will say it matches up to that like more than 70%, and that says a lot. அடுத்ததா நம்ம வந்து அதே பவுடர் கிஸ்ல நம்ம ட்ரை பண்ண போற ஷேட் வந்து எனிக்மேட்டிக் 01 இதோட நம்பர். பேக்கேஜிங் கூட பாருங்களேன், what a gorgeous color. Actually கிம் கர்டாஷியன் வந்து ஒரு மேக்கப் பிராண்ட் வச்சிருந்தாங்க, KKWன்னு நினைக்கிறேன். அந்த மேக்கப் பிராண்ட் கிட்டயும் இந்த மாதிரி தான் ஒரு ஷேப் இருந்து நான் பார்த்திருக்கேன். இதோட ஷேப் கொஞ்சம் வியர்டா இருக்கு, பட் ஃப்ரெஷ் பீஸ் தான், எல்லாம் எனக்கு காமிச்சு தான் கொடுத்தாங்க. மேபி மெல்ட் ஆயிருக்கும் என்னவோ. ஸோ மேலே வந்து டாம்சல், கீழே எனிக்மேட்டிக் ஷேட் இருக்கு. எல்லாமே கொஞ்சம் பிக்மெண்டட் ஷேட்ஸ் தான், பட் I picked it up because you know me and lipsticks. I will mix and match and play with it and get what I want. அடுத்தது வந்து elegant அப்படின்ற ஷேட். This is number 12. I think this is going to be my most favorite shade. So pretty. இது எல்லாமே வந்து சேம் பிரைஸ் ரேஞ்சுங்க, 849 rupees, and I definitely got 50% discount on this. அடுத்ததா நம்ம ட்ரை பண்ண போறது டைனமிக் ஷேட். இது வந்து 02. It makes a small difference, but like it makes a difference. So powder kiss rangeல அவ்வளவுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்ததா Vita enriched lipsticks-னு ரெண்டு இருந்தது. ஒன்னு வந்து creamy matte, Vita enriched creamy matte. இது வந்து Vita enriched long wear. Long wearல நான் ஒரு ஷேட் தான் வாங்கினேன். ஆக்சுவலி எனக்கு வந்து இதுல இன்னொரு கலர் பிடிச்சிருந்தது, பட் அந்த கலர் அவங்க கிட்ட ஸ்டாக் இல்ல. இதுவும் வந்து அங்க இருக்கிற சேல்ஸ் பர்சன் தான் எனக்கு சொன்னாங்க, இல்ல மேம் நான் 2 இயர்ஸா இது யூஸ் பண்றேன், உங்க யூடியூப் சேனல் கூட நான் பார்த்திருக்கேன், உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக்ஸ்லாம் பிடிக்கும் இல்ல, இது வந்து நான் 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு வந்து லாக்மேல அந்த 9 to 5 ரேஞ்ச் இருக்கும், அது இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிமிலரா இதே மாதிரி ஒரு லாங் கோல்டு டியூப் மாதிரி இருக்கும், அது உள்ள இருந்தா லிப்ஸ்டிக் வரும். லிப்ஸ்டிக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் இருக்கும். ஸோ இட் ரிமைண்டட் மீ so much of that லாக்மே 9 to 5. இதுதான் வந்து அந்த லாங் வேர் ஷேட் நம்பர் வந்து ஷேட் நேம் என்னன்னு பார்க்கலாம். blush rush 02 blush rush தான் இந்த ஷேடோட நேம். இதுல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டிராபேக் என்ன தெரியுங்களா, இப்போ நம்ம இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் நம்மளோட ட்ராலியோ மல்டிபிள் லிப்ஸ்டிக்ஸ், இதே லிப்ஸ்டிக்ஸ் வாங்கி எங்கேயாவது வச்சுட்டோ வச்சுக்கோங்களேன், எது எந்த ஷேடுன்னு நமக்கு சுத்தமா தெரியாது. இதுதான் இந்த லிப்ஸ்டிக் மேக் லிப்ஸ்டிக்லாம் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். I just wish எங்கேயாவது அவங்க அந்த லிப்ஸ்டிக் கலர்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினாலோ ஏதாவது ஒன்று பண்ணினாங்கன்னா நமக்கு அது என்ன கலர்னு ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரியும். இப்போ இந்த கே பியூட்டி லிப்ஸ்டிக்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட புல்லட் லிப்ஸ்டிக், நான் கூட சஸ்பென்ஸ்ன்ற ஒரு ஷேடை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதெல்லாம் வந்து ஆக்சுவலி ரொம்ப கியூட்டா இருக்கும், பிகாஸ் எக்ஸாக்ட் கலர் இல்லைனா கூட அது எந்த மாதிரி ஒரு கலர்னாவது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் நம்ம ஒன்னொன்னுத்தையும் திறந்து தான் ஒவ்வொரு தடவையும் பார்க்கணும். அடுத்ததா Vita enriched ரேஞ்ச்ல வந்து நான் ட்ரை பண்ண போறது Nude It number 11. So Nude It number 11 எப்படி இருக்குன்னு பாப்போம். Wow, Nude It number 11 is so beautiful. Lovely color, Nude It number 11. இது ஆக்சுவலி நான் தனியா வச்சு என்னோட ஹேண்ட்பேக்லயே போட்டுக்க போறேன், பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அது இண்டிபெண்டா போட்டுக்கிட்டாலே சூப்பரா இருக்கும். அடுத்ததா Sunset 08 இருக்கு. This is like a deep color. Ta-da! It's actually so not my shade, okay, or my kind of a thing, like typically, but because the festive season's coming, Navaratri is coming, a lot of functions are coming, I thought, okay, in the madri or shade vechiktona, not like I don't have it, guys, but it'll be nice to
to have அப்படின்னு சொல்லிட்டு I got that lipstick and I think with that lipstick எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. So now I have two more products to show you. ஒன்னு வந்து அவங்களோட eyeshadow palette, okay? So இந்த eyeshadow palette வந்து it's for 699 rupees and இதுவும் எனக்கு நான் வாங்கும்போது it was on discount. So இந்த eyeshadow palette is actually very goodங்க. Number one, 700 rupeesக்கு they give you a mirror. Mirror is great. அதை தாண்டி there are 4 shades. இது வந்து typically நீங்க ஏதாவது ஒரு weddingக்கு பேக் பண்ணிட்டு போறீங்க, if it's like a destination wedding or something like that, I think you can actually manage with these shades because இது ஒரு dark shade உங்களுக்கு இருக்கு, ஒன்னு வந்து brown ஒரு மாதிரி ஒரு neutral shade, இது மட்டும் கொஞ்சம் டீப்பரா இருந்திருந்ததுன்னா I would have liked it a little bit more. இது ரெண்டுமே warm colors ஆ இருக்கிறதுனால இது ரொம்ப cool color ஆ இருக்கு. So இதுவும் கொஞ்சம் warm color ஆ இருந்துச்சுன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நமக்கு ஒரு ஐ லுக் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப அழகா ஜெல் ஆகும். இது கொஞ்சம் லைட்டா டீப்பரா இருந்தா சூப்பரா இருக்கும். இந்த yellow வந்து கொஞ்சம் எல்லாத்துலயும் நான் சொல்லிட்டே இருப்பேன். பட் இட்ஸ் குட். இதே மாதிரி இன்னொரு பேலட்டும் வச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. பட் I chose this one and came. Let me just show you இதோட pigment வந்து எப்படி இருக்குன்ட்டு. It's so good for the price range. Can you see? நான் கையில தொட்டதுக்கே கிளிட்டரை பொறுத்த வரைக்கும் how I will judge it is அது வந்து கிளிட்டரா இண்டிவிஜுவல் பார்ட்டிகளா தெரியக்கூடாது, பட் ஒரு ஃபாயில் பேப்பர் மாதிரி இருக்கணும்ட்டு. இது பாத்தீங்களா, இண்டிபெண்டன்ட்டா உங்களுக்கு வந்து கிளிட்டரா தெரியறதை விட can you see like a foil effect? That is what is really beautiful. and அடுத்ததா இதுல வந்து ஒரு காப்பர் ஷேட் இருக்குல்ல, அதுவும் நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்றேன். See, my god, look at that pigment. It's so good quality, but லைட்டா ஒரு crayon smell. crayons இருக்கும்ல, wax crayons, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. but it's tolerable and you know it's all like cruelty free. It's not tested on animals. So அதுவும் இப்பலாம் recently I think a few of us are quite conscious about that and we would love to, you know, do our bit by trying to purchase from brands that refrain from animal cruelty. So அதனால இது அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ங்கிறதும் ஒரு 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 நல்ல ஃபீலிங். ஸோ இந்த ஒரு ஐஷேடோ பேலட்டும் நான் வாங்கினேன். and finally I bought a blush from them which I thought was the coolest purchase from this lot. இது ஆக்சுவலி ஒரு மார்பிள் சாக்லேட் வரும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அஜ்ஃபான் அந்த மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட் இம்போர்ட்டட் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துட்டு வருவாங்கல்ல சில கடைங்க, அந்த மாதிரி கடைங்களுக்குலாம் போனீங்கன்னா இந்த ஸ்டோன் சாக்லேட், மார்பிள் சாக்லேட்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் 5th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, கிளாஸ்மேட், அவங்க பேர் வித்யா பிரீதா. அவங்க வந்து her father used to work in Japan. ஸோ அங்கிள் எப்பெல்லாம் ஜப்பான்லேருந்து வராங்களோ இல்லை இவங்க எப்போ போகிறாங்களோ, whenever that transaction used to happen, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பேக் ஆஃப் ஸ்டோன் சாக்லேட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டோன் சாக்லேட்ஸ் அவங்க டெய்லி ஸ்நாக்ஸுக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சோண்டு எடுத்துட்டு வருவாங்க. and I'll be so happy whenever she brings that and I will eat it because I used to think that was like so yummy and அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கறதுக்கு கல்லு மாதிரி இருக்கும், ஆனால் கடிச்ச சாக்லேட். that was like so fascinating for me and I swear அந்த ஒரு ஸ்டோன் மார்பிள் சாக்லேட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த blush வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி யூனிக்கா டிஃப்ரெண்டா இருந்தாலும் like the color pigment is really good. So இது வந்து ஓவராலா இப்படி தான் நம்ம ரப் பண்ணிக்கணும். ரப் பண்ணி முடிச்சிட்டு like let me just show you what color comes. So it's this beautiful coral color. Like என்ன கேட்டிங்கன்னா like one of the most perfect coral colors. Like it's so lovely, so perfect for என்ன மாதிரி undertone இருக்கிறவங்களுக்கு, because என்ன மாதிரி undertone இருக்கும்போது பிங்க் blush போட்டா அது ரொம்ப தனியா தெரியும். like now and most times that I wear pink blush, but I love it. எனக்கு வந்து இந்த தக்காளி பழம் மாதிரி பழுத்து செவந்து இருந்தா ரொம்ப 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 பிடிக்கும். even though people may think that you know ஐயோ it's not good makeup technique, blush வந்து தனியா தெரியுது, I mean like yes, that's exactly what I want. So I love blushing like that, but in case that's not the look that we want someday, எனக்காவது வந்து ஒரு சட்டில் லுக் இருந்தா நல்லா இருக்கும். இது வந்து எனக்கு சீரியல் டைம்ல கிடைச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும், பிகாஸ் நான் சீரியல்ல வந்து ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் blushே போடாம அப்படியே போய்கிட்டு இருந்தேன். பிகாஸ் கொஞ்சம் blush போட்டா கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, இல்ல நல்ல பொண்ணு கேரக்டர், நல்ல பொண்ணு. லைக் சீரியல்ஸ்ல வந்து எப்படின்னா, நீங்க வந்து நெகட்டிவ் கேரக்டர் ப்ளே பண்றீங்கன்னா உங்களுக்கு மேக்கப்ல வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுப்பாங்க. பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் ப்ளே பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கப் ரொம்ப ரொம்ப லைக் போட்டதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி மேக்கப் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
which is so unique. But I guess that's like, you know, on the cinema la irukra sila techniques adhaan. So adanal na vandu, because I was playing a positive character, my makeup had to be really subtle. But I feel like in the blush na light ah potirundana yaarukku therinjirukadu, ana oru maadhiri oru look create aayirukku. But nevertheless I've gotten it now and I'm so excited. Kandipa enikavudhu oru look create பண்ணும்போது I will incorporate these products into my look, and I'm so happy that I discovered this brand. So I was just so happy because ஒரு புது brand என்னால discover பண்ண முடிஞ்சது எனக்கு, and அது உங்க கூடயும் share பண்ண முடிஞ்சது. I'm really happy, and I feel like a lot of you keep asking me like, you know, கொஞ்சம் lesser expensive options for makeup கொடுங்க, because I love it. I save up money and invest in makeup, and it's something that gives me happiness. It's like my guilty pleasure னு வெச்சுக்கோங்களேன். But I understand that, you know, all of us may not have the same budget, and anything that is sold at this price for this quality is great makeup according to me. Even, of course, they had a few other products which I was not a fan of. Na nail polish try பண்ணனும்னு நினைச்சேன், but நான் வெப்சைட்ல போய் ஏகப்பட்ட nail polish வாங்கிட்டு வந்துட்டேன். So இதுக்கு மேல I don't think I'll spend on nail polishes, but maybe next time என்னைக்காவது எனக்கு வந்து refill பண்ணனும்னு நினைச்சதுனா I'll remember to go check out W. நீங்களும் உங்களுக்கு பக்கத்துல ஒரு W இருந்துச்சுனா go physically to that store and please check out the makeup that they have. I don't know if they have an online website, if they sell makeup online, and I'm not sure அவங்களோட shade card வந்து எவ்வளவு தூரம் it represents the real shade. So அதனால, because I don't have a lot of knowledge, I wouldn't recommend that also. நீங்க கண்டிப்பா, if you're getting introduced to a new makeup brand or a new product or anything, முடிஞ்ச அளவுக்கு go to the shop and check it out and try it on yourself before you buy it. But it's great, guys. Please do check it out, okay, if you get the opportunity, because in the lipsticks la superba irukku. Like na enakku pidicha shade edutittu vandiruken, but they had a lot more shades and full matte lipsticks la unga kitta irundhathu, but I didn't pick it up because you guys should know by now that I don't like it. So adanal enakku pidichadha na edutittu vandiruken. With that, I'm going to stop blabbering, because ena vitta innu adutha 2 hours ku na vandu idha patti pesikte irpen, because I was so excited by the fact that I discovered this. சத்தியமா நான் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏதோ ஒரு சான்ஸ்ங்க, நான் இப்படி திரும்பினேன், இது இருக்கே சரி பாப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா செம்மையா இருந்தது. பட் I'm going to do it more now. நான் எந்த கடைக்கு போனாலும் I'm going to like give respect to that makeup section and go check it out and see. The next one I'm excited about is Miniso. Actually, Miniso la vandu they have a section for beauty products which I've never paid attention to. But you guys tell me, நீங்க அங்க போயிருக்கீங்களா? What do you feel? Miniso makeup, is it good? Is it worth it? இல்ல நான் ஃபர்ஸ்டே கேட்ட மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கடையில ஒரு மேக்கப் செக்ஷன் இருக்கும், அது வந்து நல்லா இருக்கும், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் ப்ளீஸ் டெல் மீ. And thank you so much இவ்ளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. I hope you found it interesting or useful, and please let me know what you thought about this in the comment section below. I would love to read them. And once again, thank you so much for making YouTube such a happy place for me. And கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Okay, bye.